அர்ஜுனா அதுல இதுல பார்த்து சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொன்னா, சீமான் அண்ணன் கிளிநொச்சியிலயோ இல்லாட்டி அங்கேயோ ஒரு போராளியை பார்த்திருக்கணும். அவருக்கு தெரியாது சீமான் என்ன செய்து இருக்கிறாங்க. சீமான் அண்ணையால துவங்கப்பட்டது இந்த பிரித்தானியாவில வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குனது 2015 உருவாக்கி சீமான் அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, ஒரு சாதாரண ஒரு பெண்ணிடம் துப்பாக்கியை காட்டி அவரை கொல்லுவேன் என்று மிரட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வெளிப்படையாகவே இவர் அந்த அதிகார துப்பிரவங்களை செய்து கொண்டு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இவர் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். விரைவில் இவர் தான் சார்ந்த மக்களால் விரைவில் அடித்து விரட்டப்படுவார் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். இந்த வீரத்தமிழர் முன்னணியால நீங்க செய்ய வேண்டிய வேலை, தாயகத்துல போராளி குடும்பங்கள் அந்த மக்களுக்கு நீங்க செய்யுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை, அது கடைசி மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தது வீரத்தமிழர் முன்னணி பிரித்தானியா. அதுக்கான ஆதாரங்கள் என்னட்டே இருக்கு. இப்போதைய முதல்வர் தான் இந்த தமிழ் மண்ணை ஆளணும், ஈழத்தையும் சேர்த்து என்று உங்களுடைய விருப்பமா? அது சுத்த பைத்தியகாரத்தனம். எங்கட மொழியில சொல்றாங்க, திராவிடத்தின் கைக்கூலிதான் திருமாவளவன் ஒழுங்கா இருந்திருந்தா தேசிய தலைவர் கூப்பிட்டு தமிழ்நாட்டு அரசியல்வாதி எல்லாரும் தேசிய தலைவரால் கூப்பிட்டப்பட்ட அவ்வளவு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் சில வேலை திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வேலை திட்டங்களை திருமாவளவன் செய்திருந்தா சீமானண்ணையும் அரசியலுக்கு வந்திருக்காது, நாம் தமிழரும் என்ற ஒரு கட்சியும் உருவாகி இருக்காது. கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழீழ செயல்பாட்டாளர் கந்தசாமி பிரதீபன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் சகோதரி. வணக்கம் கலங்கரை நேயர்கள். நலமா இருக்கீங்களா அண்ணா? நலமா இருக்கு. நன்றி அண்ணா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் இனமே பாத்தீங்கன்னா துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்று இருக்கிறது. மே 18 சாகும் வரை மறக்க முடியாத ஒரு துயரத்தை கொடுக்கக்கூடிய சம்பவம். இது பற்றி ஒரு 2 வரிகள் நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயம். இன்று மே 18 உலக தமிழினம் இலகுவில் கடந்து போக முடியாத ஒரு நாள், ஒரு துக்க நாள். தமிழின இனப்படுகொலை நடைபெற்று உலக இனப்படுகொலை வரலாற்றில் கரை படிந்த ஒரு நாள். இந்த நாளை நாங்கள் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இன்று நாங்கள் நினைவேந்தல் செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் இருந்து நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த உலகத்துக்கு தமிழினம் எப்பொழுதும் நாங்கள் வீழ்ந்து விட மாட்டோம், நாங்கள் எழுந்து கொண்டே இருப்போம் என்று சொல்வதற்காக இந்த நாளில் நாங்கள் எழுச்சியுடன் ஒன்று கூடி எங்கள் உணர்வுகளை நாங்கள் உலகெங்கும் வெளிப்படுத்தி வருகின்றோம். சீமான் அவர்களினுடைய அரசியல் நிலைப்பாடை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயம் இது சீமான் அவர்களின் அரசியலை நாங்கள் 2 வகையா பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், ஈழத்தமிழர்கள் என்ற பார்வையில தேர்தலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் தேசிய எழுச்சியின் அடையாளமாகத்தான் நாங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்க்கின்றோம். இன்று தேர்தலில் ஒரு பின்னடைதல் கிடைத்ததனால எதிரிகள் காரணம் அந்த வாக்கு வீதத்தில் ஏற்பட்ட சரிவை வைத்துக் கொண்டுதான் சொல்லுகிறார்கள் தவிர, நாங்கள் ஈழத்தமிழர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இந்த தேர்தல் கணக்கு வழக்குகளை கருத்தில் எடுக்காமல் சீமானவர்கள் எங்களது விடுதலை போராட்டத்தையும் எங்களது தேசிய தலைவர் அவர்களின் புகழையும் மாவீரர்களின் ஈகத்தையும் தமிழ்நாட்டில் எவ்வளவு தூரம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்ற வடிவில தான் நாங்கள் சீமானுடைய அரசியல் அணுகிறோம். அந்த வகையில தேர்தலை தாண்டி சீமான் அவர்களிடம் உலக தமிழர்கள் ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இன்னும் அவருக்கான ஆதரவு அதிகரித்துக் கொண்டு வருகின்றதுதான் என்று பார்க்கிறோம். இதே நான் சொல்கிறேன், எதிர்வரும் தேர்தலில் அவர் பின்னடைவை சந்தித்தாலும் உலக தமிழினமாக, தமிழ் மொழியின் அடையாளமாக, தமிழ் இனத்தின் எழுச்சியின் குறியீடாக நாங்கள் ஒரே தமிழர் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். அதனால இந்த தேர்தல் பெறுபவர்களை உலக தமிழர்கள் கணக்கெடுக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் நான் உலக தமிழர்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒன்று, அதாவது இலங்கையிலிருந்து ஒரு பாராளுமன்ற எம்பி ஒருவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்காரு, சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களை விற்று பணமாக பார்க்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடை இந்த தேர்தல் முடிந்த பிறகு
ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு இந்த நேரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் மக்களிடையே இது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் ஒரு ஈழத்தமிழர் தான். சீமான் அவர்கள் ஈழத்தமிழர்களை அடமானம் வைத்து அரசியல் செய்கிறார் என்ற கூற்றை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது அப்பட்டமான பொய். நாங்கள் உண்மையிலே இதை இன்று இந்த முக்கியமான நாளிலே இப்படியான ஒரு நிகழ்வை திட்டமிட்டு நடத்தி இருக்கிறார்கள் என்றதான் என்னுடைய கணிப்பு. இன்று உலக தமிழர் முழுக்க கொந்தளித்து போயிருக்கிறார்கள். இந்த அர்ஜுனா ராமநாதன் என்ற ஒரு விலை போன ஒரு துரோகியால் இன்று ஈழத் தமிழினம் வெட்கி தலகுனைந்து நிற்கின்றது. இன்னொன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த தமிழீழ விடுதலை போராட்டத்தின் நீண்டகால பயணத்துல நாங்கள் நிறைய மாவீரர்களையும் போராளிகளையும் சந்தித்திருக்கின்ற அதே நேரத்துல பல துரோகிகளையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்ற இந்த செய்திகளை உலக தமிழினம் நன்கு அறியும். காலங்காலமாக இந்த விடுதலை போராட்டத்திற்குள்ள துரோகிகள் திட்டமிட்டு களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையில தான் இந்த அர்ஜுனா ராமநாதன் என்றவர் சிங்களத்தாலும் பல தமிழின விரோதிகளாலும் திட்டமிடப்பட்டு அவர் களமிறக்கப்பட்டிருக்கின்றார். உண்மையில சொல்ல போனால் இந்த எங்களுடைய தாயக தமிழர்கள் இந்த அர்ஜுனாவினுடைய இந்த நடிப்பை கண்டு இந்த சிங்களம் எங்களுக்கு செய்ய இருக்கின்ற துரோகத்தை தெரியாமல் இவருக்கு வாக்கு செலுத்தி இவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், சாவச்சேரி வைத்தியசாலையிலே இடம்பெற்ற ஒரு ஒரு கையாடல்கள், அதாவது நிர்வாக குறைபாடுகளை மையமாக வைத்துத்தான் இவர் இந்த அரசியலுக்கு வருகிறார். ஆனால் இவர் அரசியலுக்கு வந்த நோக்கத்தை கைவிட்டுட்டு இவர் தேவையில்லாத விடயங்களை இன்று செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு செய்ய வேண்டிய எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. இவர் துறை சார்ந்து இவருடைய அரசியல் பயணம் சார்ந்து செய்யப்பட வேண்டிய எவ்வளவோ விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் அந்த பகுதிக்கான எந்த விடயங்களையும் இவர் செய்யாமல் வெறும் தற்குறியாக இந்த பதம் இவருக்கு சரியாக பொருந்தும். ஏனென்றால் இவர் ஒரு தமிழினத்திற்கே அவமானமான அல்லது ஒரு தமிழினத்திலே இருக்கப்படக்கூடிய ஒரு இல்லாத ஒரு ஆளத்தை நான் பார்க்கிறேன். ஏன்னு சொன்னால் இவர் சிங்கள அதிகாரத்தில் இருக்கின்ற அனைத்து தரப்புகளாலும் விரும்பப்பட்ட ஒரு ஆள். அதாவது காலத்துக்கு காலம் மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச மற்றும் ஜனாதிபதியா இருக்கின்ற அருண திசாநாயகர்கள் இருந்து எல்லோரும் ஒரு இணக்கப்பாட்டில் இருக்கக்கூடியவர். அதாவது யார் இவருக்கு பணம் செலுத்தினாலும் அவர்களுடன் செல்லக்கூடிய ஒரு தமிழின விரோதி. இன்று எனக்கு தெரிந்து இந்த புலம்பெயர் நாடுகள் இருக்கின்ற பலர் கொதித்து போயிருக்கிறார்கள். இப்ப அண்ணன் சீமானுடைய அரசியலை விமர்சிக்கிறதுக்கு அர்ஜுனா ராமநாதனுக்கு எந்த தகுதியோ அஜகதையோ இல்லை. அந்த அளவுக்கு மிகவும் ஒரு கேவலமான ஆள். இப்ப இவர் தனக்கு பின்னால ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறாரே தவிர இவருக்கு பின்னால யாருமே இல்லை. இவருக்கு பின்னால இவரை இயக்குகின்ற அந்த கைக்கூலிகள் இருக்கிறார்கள். அவர்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவார்கள். இவர் இன்று செய்தவருக்கு இந்த தமிழருக்கான இனத்திற்கான துரோகம் அக்காலத்தில் ஒரு மரண தண்டனை அளிக்கப்படக்கூடிய ஒரு பாரிய குற்றம். அண்மையில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு சாதாரண ஒரு பெண்ணிடம் துப்பாக்கியை காட்டி அவரை கொல்லுவேன் என்று மிரட்டக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வெளிப்படையாகவே இவர் அந்த அதிகார துஷ்பிரயோகங்களை செய்து கொண்டு இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இவர் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். விரைவில் இவர் தான் சார்ந்த மக்களால் விரைவில் அடித்து விரட்டப்படுவார் என்பதை நான் உறுதியாக கூறுகிறேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எங்க அந்த புலிக்கொடி இறக்கப்பட்டதோ, எங்கு இந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது என்று அறிவிக்கப்பட்டதோ அதே இடத்தில் அந்த விழுந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் சீமானவர்கள் இல்லை, நான் இருக்கிறேன் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிக்க என்று நிலைநாட்டினார் இல்லையா? இன்னைக்கு அந்த தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு சிங்களர்கள் இங்கேயும் துணிந்து விட்டார்களா, தமிழ்நாட்டிலும் அவர்களுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார்களா என்ற ஒரு அச்சம் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது உண்மை என்னென்று சொன்னால் இந்த காலகட்டத்தை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் தமிழ் தேசியத்துக்கான மிகவும் ஒரு என்ன சொல்றது ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறதா தான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் அதிகாரத்தையும்
பணபலத்தையும் வைத்துக் கொண்டுதான் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி ஆட்சிகள் தீர்மானிக்கப்படுகின்ற ஒரு இக்கட்டான ஒரு ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இங்கு தர்மம், நியாயம், மற்றும்படி என்ன சொல்றது, ஒழுக்கங்களை வைத்துக் கொண்டு அரசியலை நாங்கள் முன்னெடுப்பது மிகவும் ஒரு ஒரு சரியான பாதையாக இல்லாத என்ற ஒரு ஒரு போக்கினை இந்த அரசியல் காட்டிக் கொண்டிருக்கின்றது. அதாவது அர்ஜுனாவும் எங்களுடைய கணிப்பின்படி இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பகுதியினரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு அவர் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டு சீமான் மீது வேண்டுமென்றே அவதூறு பரப்பப்படுமாறு சொல்லப்பட்டார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவரும் அதை இலகுவாக கண்டுபிடித்து விடலாம். அதுவும் இந்த மே 18 நெருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு இப்படியான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருப்பது அது அவர் இலங்கையில் மட்டுமல்ல இந்தியாவிலும் ஒரு பகுதியினரால் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அத்துடன் நான் இன்னொன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாயகத்திலும் தமிழ் தேசிய நீக்க அரசியலை செய்வதற்கு இந்தியாவில் ஒரு தரப்பு விரும்புவதாகவும் நான் நம்புகிறேன். அதாவது தமிழ்நாட்டிலேயும் தமிழ் தேசியத்தின் எழுச்சி நடக்கக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் தாயகத்திலும் அதே நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அதே நேரத்தில் தமிழக உறவுகளுக்கும் தாயக உறவுகளுக்கும் இடையிலான ஒரு ஒரு இடைவெளியை எப்பொழுதும் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இடையில ஒரு பிரச்சனைகளையும் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்றே இந்த தரப்புகள் விரும்புகின்றன. ஏனென்று சொன்னால் தமிழர்கள் ஒன்றாக இணைந்தால் அது பலருக்கு ஆபத்தாக பலருடைய அரசியலுக்கு ஆபத்தாக இருக்கும் என்றதால இந்த தமிழ் தேசிய அரசியலுக்கு தொடர்ச்சியான நெருக்கடிகள் கொண்டிருக்கு. இது முறியடிக்கப்படும். ஏனென்று சொன்னால் இவை அதிகாரத்தாலும் பணத்தாலும் பல காரணங்களாலும் தீர்மானிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதை தவிர இது நீண்ட காலத்துல இது நடைபெறாது. ஒரு காலத்துல ஒரு நாள் தமிழ் தேசிய அரசியல் வெற்றி பெறும். இந்த பூலோகத்துல தமிழீழம் மலரும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இப்படியான புள்ளிகள் காலம் போகின்றார்கள். நாங்கள் நிறைய துரோகிகளை கண்டுவிட்டோம். அதே நேரத்துல அண்ணன் சீமான் அவர்களுடைய அரசியல் அவர் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை இந்த தமிழ்நாட்டிலே இவ்வளவு இளைஞர்களிடையே கொண்டு சென்றதுக்காக நாங்கள் அவருக்கு எப்பொழுதும் நன்றி கடன் பட்டவராக இருப்போம் என்பதையும் அதன் காரணமாகத்தான் சீமானுக்கு பின்னால இந்த புலம்பெயர் தமிழர்கள் உலக தமிழர்கள் ஒன்று திரண்டு இருப்பதை ஜீரணிக்க முடியாத இந்த சக்திகளால் அவரிடம் இருந்து தமிழர்களை பிரிப்பதற்காக இப்படியான சில்லறைகளை இறக்கிவிட்டு தங்களுடைய இலக்குகளை அடைந்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் நடக்காது என்பதை இந்த தற்கூரி அர்ஜுனா ராமநாதன் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதுக்கு விளங்குவதற்கான காலம் விரைவில் வரும். அண்ணா, இன்னைக்கு தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஊடகத்துல அந்த எம்பி பேசி இருக்கிறாரு. அதாவது கச்சத்தீவு மட்டுமல்ல, நெடுந்தீவையும் நாங்க பாத்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரிடம் ஒட்டுமொத்த தமிழ் மண்ணையும் அவருடைய கட்டுப்பாட்டில் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நான் இலங்கை பாராளுமன்றத்திலேயே ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஈழத்தமிழராக நீங்கள் இதை விரும்புகிறீர்களா? இதை இப்போதைய முதல்வர் தான் இந்த தமிழ் மண்ணை ஆளணும், ஈழத்தையும் சேர்த்து என்று உங்களுடைய விருப்பமா? அது இது சுத்த பைத்தியகாரத்தனம். எங்கட மொழியில சொல்றோம்னால் விசர் கதை என்று சொல்றோம் நாங்கள் உங்க ஊர்ல. அதாவது அவர் நெடுந்தீவை மட்டும் இல்ல யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து கொடுக்க சொல்லுகிறார். புதிதாக வந்திருக்கிற தமிழக முதல்வர் விஜய் அவர்களிடம் யாழ்ப்பாணத்தையும் சேர்த்து கொடுத்தார். நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்தை மீட்கிறதுக்காக எங்களுடைய மண்ணை காக்கிறதுக்காக எத்தனையோ ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் தியாகம் செய்திருக்கிறோம். இந்த மண்ணை எங்களுடைய தமிழீழ மண்ணாக தொடர்ந்து தக்க வைப்பதற்காக நாங்கள் 1000 மாவீரர்களை நாங்கள் தியாகம் கொடுத்திருக்கிறோம். பல லட்சம் மக்களை நாங்கள் தியாகம் கொடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டை, அப்படிப்பட்ட எங்களுடைய தாயக நிலப்பரப்பை இந்தியாவிடம் கொடுத்து விடுவோம் என்று சொல்லுகிறது. அதே மண்ணை சார்ந்த ஒருத்தர் எப்படி இருப்பார் என்பதை இந்த உலக தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர் இப்படியான தொடர்ச்சியான ஒரு சம்பந்தம் இல்லாத கதைகளை தான் இவர் தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிறார். இது எல்லாருக்குமே தெரியும். இவர் இந்த அரசியலுக்கு ஒரு மக்களுடைய உணர்வுகளை பயன்படுத்தி வந்தாலும் கூட பின்னாட்களில் உலகம் முழுவதும்
தனக்கு பணம் அனுப்புமாறு கேட்டு அவருடைய புத்தகத்தினூடாக கேட்டு உலகத் தமிழர்கள் தான் வந்து இவருக்கு வந்து பணம் எடுத்து கிட்டத்தட்ட இவர் பிச்சை எடுத்துதான் வாழ்ந்து கொண்டிருந்தார். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்ப இங்க இருக்கிற நிறைய பேர் வந்து இப்ப பணம் அனுப்பி இப்பொழுது அதை அவர்கள் நினைத்து வருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் தாங்கள் இந்த பணம் அனுப்பி இப்படியான ஆக்களை நாங்கள் ஊக்குவித்திருக்கிறோம் என்றதை. ஆகவே வந்து இவர் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு கதை சொல்றார். மஹிந்த ராஜபக்சவையும் நாமல் ராஜபக்சவையும் தனது தந்தை கொப்பானவர் என்றவர். இன்றைக்கு வந்து காங்கிரஸோ எங்களை அளித்த காங்கிரஸோட நிற்கின்ற தமிழக முதல்வரை தனக்கு தந்தைக்கு ஒப்பானவர் சொல்றார். அப்ப கிட்டத்தட்ட இனப்படுகொலையாளிகளை தனக்கு தன்னுடைய தந்தைக்கு ஒப்பானவராக சொல்லுகிறவர்கள் வந்து தமிழின துரோகியை தவிர வேறொன்றும் இல்லை. அதே நேரத்துல இவர் இலங்கையில செய்கிற அரசியல் வந்து பிரதேசவாதங்களை வந்து ஊக்குவிக்கின்ற வகையான கருத்துக்களை தான் முன்வைக்கின்றார். அதாவது வன்னி பகுதி மக்களை வந்து படிப்பறிவு அற்றவராக காட்டிக்கொண்டு அவர்களுக்கு இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தி வாதங்களை ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் இடையிலான மக்களுக்கு இடையிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தி அவர்களுடைய பிளவுகளை ஏற்படுத்துவதுதான் இவருக்கு கொடுக்கப்பட்ட பணி. அது அப்படியான வகையில தான் வந்து இவர் இந்த இப்படியான கருத்துக்களை தெரிவிக்கிறார். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் சகோதரி. தமிழ்நாட்டுக்கு வந்து நீண்ட காலமாக வந்து இலங்கையிலிருந்து பல வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து போயிருக்கிறார். இவர்தான் முதல் வந்து போனதுன்றது இல்லை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு தற்கொலைத்தனமான கருத்துக்களை வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்து இதுவரை தெரிவித்தது இல்லை. இப்ப இன்று வந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் வந்து இவரை போலதான் வந்து ஈழத்தமிழர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிற அளவுக்கு வந்து இவருடைய கருத்துக்கள் இவருடைய பேட்டிகள் வந்து அமைத்து நிற்கின்றது. அதனால வந்து தமிழக ஊடகங்களுக்கு நான் வேண்டுகோள் கொண்டு விடுக்கின்றேன். இவரும் வந்து பேட்டி காணாதீர்கள். இவர் வந்து தமிழினத்துக்கே ஒரு சாபம். அதனால இவரை வந்து பேட்டி கண்டு இவருடைய பேட்டிகளை எடுத்து போட்டு தமிழினத்தினை பிளவுபடுத்துகின்ற விஷயங்களை செய்ய வேண்டாம் என்று நான் தமிழக ஊடகங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனா இப்போது தமிழ்நாட்டு அரசியல்ல நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து ஏற்றத்தை சந்தித்து வந்த இந்த நிலையில தற்போதைய தேர்தலெல்லாம் 8% குறைந்திருக்கு. இருந்தாலும் ஈழத்தமிழர்கள் வந்து யார் பக்கம் நிற்கிறார்கள்? இப்படி ஒரு அவதூறுகள் தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒரு இலங்கை எம்பி வந்து பரப்பக்கூடிய இந்த வேளையில ஈழத்தமிழர்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்றதையும் நீங்க தெளிவுபடுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். இது உண்மைதான். இப்ப நாங்கள் வந்து உண்மையில ஒரு விஷயத்தை நண்புறம் சகோதரி என்னன்னு சொன்னால், இப்ப இந்த தேர்தல் வந்து இந்த தேர்தல்ல வந்து நிறைய சந்தேகம் எங்களுக்கு இருக்கின்றது. நாம் தமிழருக்கான உண்மையான வாக்கு வங்கி வந்து 4% இல்லை. அது வந்து ஒன்றில் வந்து களவாடப்பட்டிருக்கலாம், அல்லது இந்த சமூக வலைத்தள மாவியாக்கள் மூலம் வந்து ஒரு பொதுவான பிம்பம் ஒன்றை ஏற்படுத்தி வந்து ஒரு பிழையான விடயங்கள் வந்து பரப்பப்பட்டிருக்கலாம். அந்த வகையில நாங்கள் இந்த தேர்தலையும் வந்து நான் ஒரு மக்கள் விரோத, அதாவது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரான ஒரு தேர்தலாகத்தான் பார்க்கிறேன். அதாவது சரியான நெறிமுறைகளை பின்பற்றவில்லை என்றும், அதே நேரம் வந்து உலகாலம் வந்து திராவிட கட்சிகள் வந்து வழக்கமாக காசு கொடுத்து வாங்கினத மாதிரி இது வந்து சமூக வலைத்தளக்கும் கூட பிள்ளையான கருத்துக்களை பரப்பி ஒரு கட்சிக்கே வந்து ஆதரவு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பாடுகளை ஏற்படுத்தித்தான் இந்த தேர்தல் வந்து ஒரு கட்சிக்கான ஆதரவு தளமாக அது மாறி இருக்கிறதே தவிர அது வந்து என்னை பொறுத்தவரை வந்து இந்த மேற்குலக நாடுகள்ல வந்து அப்படி நடைபெறுவது இல்லை. அது ஃபேர் எலெக்ஷன் என்று சொல்லுவார்கள். அப்படியான தேர்தலா நான் கருதவில்லை. இதுவும் வந்து ஒரு வகையான ஊழல், முறைகேடான நடவடிக்கைகளுக்கான தொடக்கமா தான் நான் நினைக்கிறேன். ஆனால் எது எப்படி நடந்தாலும் இன்று நிறைய பேர் வந்து எள்ளி நகையாடுறார்கள் வந்து சீமானுடைய அரசியல் முடிவடைந்து விட்டது, இனி நாம் தமிழர்கள் எழுந்துவிட முடியாது என்றுதான் நினைக்கிறேன். நாங்கள் இந்த விடுதலை போராட்டத்திலும் 35 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தவர்கள். எங்களுக்கு தெரியும் விடுதலை போராட்டம் எங்கிருந்து ஆரம்பித்தது, எங்கிருந்து முடிந்தது என்ற அந்த வரலாறு எங்களுக்கு தெரியும். அதை வைத்துக் கொண்டு நாங்கள் சொல்கின்ற பொழுது இந்த தேர்தல் எல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. நாங்கள் உயிரை கொடுத்து போராடினவர்கள். இந்த தேர்தல் அரசியல் என்பது உயிரை கொடுத்து போராடுவது இல்லை. இது வந்து மக்களுடைய வாக்கை பெறுவதற்கான ஒரு போட்டி அரசியல். ஆனால் கெடுவாய்ப்பாக இந்த அதிகாரம் தான் வந்து எங்கள் தளபதிகளை தீர்மானிக்கிறபடியால் எங்கள் அந்த அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் படியால் நாங்கள் தேர்தல் அரசியலை வந்து நாட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அதனால வந்து இந்த தேர்தல் நடைமுறைகளுக்கு அப்பால் வந்து நாங்கள் அண்ணன் சீமானுடன் எப்பொழுதும் இருப்பார். இதுவரைக்கும் அவர் தடம் மாறவில்லை. இதுவரைக்கும் அவர் எந்த இடத்திலும் வந்து சரணப்படவில்லை.
இந்த ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை மூச்சுக்கு மூச்சு அவர் வந்து தமிழ்நாட்டிலே வந்து பரப்பி கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேசிய தலைவரின் படமும் சரி, புலிக்கொடியும் சரி, எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் வரலாறும் சரி, இந்த தமிழக இளைஞர்களின் நெஞ்சங்களில் அவ்வளவு தூரம் சென்று கொண்டிருக்கின்றது. அதனால வந்து இந்த 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 புரட்சிகர அரசியலை வந்து எவரும் வந்து மறுதளித்து விட முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. இனிவரும் காலங்களை வந்து அது எழுச்சியுடன் அது வரும். இன்னொரு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், தமிழகத்தில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஈழத்தமிழருக்கான பரிகாரம் என்பது இனப்படுகொலைக்கான நீதி, இனப்படுகொலைக்கான விசாரணை, அதாவது ஈழத்தமிழர்களுக்கான ஒரு பொதுவா கொடுப்பனை நடாத்தி அதன் மூலம் அவர்களுடைய விருப்பத்துடன் அமையப்பெறுகின்ற ஒரு அரசியல் அதிகாரத்தை வந்து யார் வந்தாலும் யார் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் அந்த நடவடிக்கைகளை தான் எடுக்க வேண்டும். அதை வீணடித்து அதை தவிர்த்து யார் அரசியல் செய்தாலும் வந்து அதை வந்து நாங்கள் எதிர்ப்போம். அதே நேரத்துல வந்து இந்த தமிழ் தேசிய அரசியலில் என்ற ஒரே அரசியலுக்கு ஒரே தகுதியான ஒருவர் வந்து நாங்கள் செந்தமிழன் சீமான் அவர்களை தான் கருதுகிறோம். இந்த விடுதலை போராட்டத்துல தமிழகத்திலேருந்து நீண்ட காலமா வந்து பலர் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கு ஆதரவாக வந்து காலம் கடந்த பின்னர் வந்து அவர்களுடைய பொய்முகங்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. இன்றும் பலர் அங்கு இருக்கின்றார்கள். நான் இன்னும் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை. நேற்றும் வந்து அர்ஜுனா ராமநாதனை தன்னுடைய அலுவலகத்துக்கு அழைத்து அவரை தன்னை வைத்து புகழ வைத்து அப்படியான ஒரு அரசியலை ஏன் செய்வான் என்று நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தோல் திருமாவளவர்களை நாங்கள் கேட்கின்றோம். அர்ஜுனா வந்து ஒரு இன துரோகி. அவர்களை ஏன் நீங்கள் உங்களுடைய மேடைக்கு, உங்களுடைய அலுவலகத்துக்கு, உங்களுடைய அரசியலுக்கு அழைத்து ஏன் உங்களை நீங்களே கொச்சைப்படுத்திக் கொள்கின்ற கேள்வியை நாங்கள் அவர்கள் முன்வைக்கின்றோம். இப்படியான துரோகங்களை எங்களுக்கு தொடர்ச்சியாக செய்ய வேண்டாம் என்றும் திருமாவளவன் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் வந்து தாயகத்துக்கு சென்றிருந்த பொழுது சமத்துவ முறையிலான ஒரு அரசை அமைப்பதற்கு நீங்கள் வந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் தருவீர்கள் என்று சொல்லி உறுதி கொடுத்து வந்துவிட்டீர்கள். ஆனால் அதுக்கான எந்த நடவடிக்கைகளையும் நீங்க இதுவரைக்கும் எடுக்கவில்லை. நீங்கள் புதிய அரசாங்கத்திலும் இருக்கின்றீர்கள். நாங்கள் வந்து உங்களை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். வெறுமனே சீமான் மீது கேள்வி கணைகளை வீசாமல், அவதூறுகளை, விமர்சனங்களை வைக்காமல், அதிகாரத்திலையும் அரசாங்கத்திலையும் பங்காளியா இருக்கின்ற நீங்கள் ஈழத்துக்கு என்ன செய்தீர்கள் என்றுதான் கேட்க வேண்டும். அதிகாரத்தில் இல்லாத சீமான் மீது நீங்கள் கேட்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை. உலக தமிழர்கள் நாங்கள் மிக கூர்மையாக இந்த தமிழக அரசியலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால வந்து இன்று வரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் தடமாறாதபடியால் அவருக்கு நாங்கள் தோளாக இருப்போம் என்று உலக தமிழர் சார்பில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழீழ செயல்பாட்டாளர் நாதன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் தங்கச்சி. நலமா இருக்கீங்களா அண்ணா? நல்ல சும்மா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்குங்க அண்ணா. நன்றி தங்கச்சி. முதல்ல எங்கட காவல் தெய்வங்களான மாவீரர்களுக்கும் இந்த உலக தமிழர்களுக்கு எங்கட தேசிய தலைவரையும் வணங்கி இதுக்குள்ள வரன் சொல்லுங்க தங்கச்சி. ஆமாங்கண்ணா, இன்று வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இனமே துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய தமிழர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா துக்கம் அனுசரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைந்திருக்கு. இந்த துரோகத்தின் வழிகளை ஒரு 2 வரிகள்ல வெளிப்படுத்தினீங்கன்னா நல்லா இருக்கும். வலி சுமந்த மாசம் தங்கச்சி. இந்த மாசம் வலி சுமந்த மாசம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் மக்களை நாங்க ஒரு 2 நாளுக்குள்ள பறி கொடுத்தனாங்க. அதோட அந்த ஒரு இனத்துக்கான விடுதலைக்கான போராட்டத்தை ஆயுதம் மௌனிக்கப்பட்ட நேரத்திலையும் அழிச்சொழிக்கப்பட்டது. அப்படி வலி சுமந்த ஒரு மாசம் இது. அதை தாங்கி கடந்து இன்றைக்கு ஒரு அரசியல் நீரோட்டத்துக்குள்ள நாங்க பயணிச்சு கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாங்க அண்ணன். தமிழக அரசியல் கண்டிப்பா நீங்க எங்களை விட அதிகமாக உற்று நோக்கி கொண்டிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது இதுவரை சீமானவர்களினுடைய நாம் தமிழ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியே சந்திட்டு இருந்தது. ஆனா இந்த தேர்தல்ல வந்து பாத்தீங்கன்னா 8% அவர்களுடைய வாக்கு வங்கி குறைந்திருக்கு. நீங்க ஒரு ஈழத்தமிழர்களா இதை எப்படி பாக்குறீங்க? இந்த அரசியல் ஒரு நிலைப்பாடு மாறி இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து தங்கச்சி, இப்ப ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா,
நாம் தமிழர் கட்சி வந்துதான் அரசியல் என்றா என்ன, இந்த அரசியல்ல இளைய தலைமுறைக்கு இந்த அரசியல் என்றா என்ன, அடுத்த தலைமுறைக்கு நாங்க இதை எப்படி கொண்டு போகணும் என்ற நிறைய விஷயங்களை இந்த 2009 அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிறகு உருவாக்கப்பட்ட நாம் தமிழர் அதை சீமான் அண்ணன் ஒரு அரசியல் ஆசான ஒரு இளைய தலைமுறைக்கு பாடம் எடுத்துக்கொண்டுதான் வந்து கொண்டிருந்தவர். அப்படி வந்த ஒரு கட்டத்துலதான் இந்த ஆண்டு இந்த 2026 விஜய் அவர் ஒரு உண்மையா ஒரு நல்ல நடிகர், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நான் முதல் ஒரு பேட்டியிலேயும் சொல்லியிருந்தேன்னா விஜய்க்கு நிறைய ஆக்கள் ரசிகர் கூடுகணும், ஆனா அது இந்த தேர்தல்ல தான் தெரியும் இது வாக்கா மாறுதா இல்லையாண்டு. அது வாக்கா மாறி இருக்கு. அது சீமானன் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தம்பி அரசியலுக்கு வாராருண்டு வரவேற்றவர். ஆனா அதுல ஒரு சிக்கல் ஒன்று வந்த என்னன்னு சொன்னா, திராவிடமும் தமிழ் தேசியமும் இது கண்கள் என்றதுதான் சீமான் அண்ணன் எதிர்க்கிறதுக்கான காரணம். மற்றும்படி அண்ணன் தம்பி உறவுன்றது அது ஒரு அன்பாத்தான் சீமான் அண்ணன் பார்த்து கொண்டிருந்தவர். அதுதான் இதுக்கு காரணம். என்னன்னு சொன்னா, ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு சில நேரம் 3 படம் கூட பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படி இருந்த காலப்பகுதியில விஜய் வந்து ஒரு முன்னணி நடிகரா வந்து கொண்டிருந்த இருக்கைகளை நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறார். அப்ப அது சிறுவர்களை இருந்து பெரியோர் வரைக்கும் ஒரு பிடிச்ச நடிகர். அது ஈழத்தமிழ் மக்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிடிச்ச நடிகர். அப்படி அதை பார்த்து கொண்டிருந்த காலப்பகுதி தான். அப்ப இந்த இது களத்துக்கு வந்த உடனே ஒரு மாற்றம் ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இருந்த சந்தர்ப்பத்துல இந்த எல்லாரும் சிறுவர்கள்ல இருந்து பெரியோர் வரைக்கும் அது வந்து ஈர்க்கப்பட்ட ஒரு முகமா, அந்த முகத்துக்கான ஒரு மாற்றம் தான். அதை எப்படி செய்யறாருன்றதை நாங்க நீ பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அரசியல் களத்துல அவற்ற வேலை திட்டங்கள், வேலைப்பாடுகள், அந்த இனத்துக்காக, எங்கட இனத்துக்காக, எங்கட அந்த மண்ணுக்காக எப்படி செயல்படுறாருன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். அப்ப அதுதான் ஒரு எங்களுக்கான அந்த வாக்கு வங்கி குறைஞ்சதுக்கான காரணம் அதுதான். ஆனா நாங்க இன்னும் இறங்கி வேலை செய்வோம். உதாரணத்துக்கு ஈழ தேசத்தை பாத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவோ படபலங்கள் கொண்டு வந்து அடிச்சாலும் நாங்க கடைசி மட்டும் நின்று எங்கட போராளிகள் காலத்துல நின்றார்கள், மக்களும் போராளிகளோட நின்றார்கள். அப்ப இதை வந்து நாங்க எங்கட உயிர்களை கொடுத்து நாங்க போராடவும் இல்லை, எங்கட உணர்வை கொடுத்து கருத்தியல் ரீதியாக ஒரு களத்தை சந்திச்சு கொண்டிருக்கிறார். அப்ப எவ்வளவோ கருத்தியல் இன்றைக்கு இளைய தலைமுறைக்கு விதைச்சிருக்கிறார் சீமான் அண்ணன். அது நிச்சயமா காலத்துக்கு அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். நிச்சயம் வெல்லும். தமிழ் தேசியம் வேண்டே தீரும். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்து பயணிக்கும். இப்ப இந்த தமிழ் தேசிய அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறிய மாற்றங்கள், அதாவது இந்த வாக்கு வங்கி சரிந்திருப்பதை பயன்படுத்தி இலங்கையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எம்பி ஒருவர் அர்ச்சனா அவர்கள் வந்து இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை வீரியத்தை குறைக்கும் வகையில வந்து பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி கொண்டிருக்கிறார். அதாவது ஈழத்தமிழர்களை பயன்படுத்தி அவர்களை விற்று சீமானவர்கள் காசாக பார்க்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு அதீத குற்றச்சாட்டுக்களை வந்து அவர் வைத்திருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஈழத்தமிழராக இந்த விஷயத்தை? இது உண்மையில சொன்னா 2009 அந்த சண்டை நடந்த காலப்பகுதிக்கு முற்பட்ட காலமா இருக்கலாம், இல்ல அந்த சண்டை நடந்த காலப்பகுதியில இருக்கலாம். அந்த தம்பி அர்ச்சுனான்றவர் எங்க இருந்தார் என்று தெரியல. ஏதோ ஒரு அவருக்கு ஒரு கிடைச்ச சந்தர்ப்பத்துல இன்றைக்கு ஒரு எம்பியா வந்து நிக்கிறார். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் 2009 அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையோட இந்த தமிழீழத்துக்கான, இந்த தமிழ் இனத்துக்கான ஒரு அரசியலோ எந்த ஒரு போராட்டமும் எல்லாம் முடிஞ்சு என்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் தான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மனசுல இருந்தது. அப்ப அதுக்கு பிறகு சீமானன் என்ற பேச்சுக்களும் சீமானன் என்ற அரசியல் நகர்வுகளையும் பார்க்கும் பொழுதுதான் இல்ல இந்த தமிழ் இனத்துக்கு ஒரு தேசம் இருக்குது, அந்த தேசம் எங்கள்கிட்ட இல்லை, அதுக்கான அரசியல் தமிழ் மக்கள்கிட்ட இல்லைன்றதை நாங்க புரிஞ்சு கொண்டோம். அதுக்கு பிறகுதான் நாம் தமிழர் சீமான் அண்ணைய நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ன செய்யணும்ன்றது. அப்ப அதுக்குள்ள நாம் தமிழருக்குள்ள வந்து பார்க்கலாம் தெரியுது, ஒரு தமிழ்நாடுன்றது ஒரு பெரும் நிலப்பரப்பு. அந்த நிலப்பரப்புல மக்கள் அந்த 2009 அந்த இனப்படுகொலையை தடுக்கிறதுக்காக தங்களோட உடம்புல தீய மூட்டி தங்களோட உடம்ப தீக்கிரியாக்கினவர். அப்ப அதை கூட அங்க ஆண்டு கொண்டிருந்த அந்த திராவிட அரசு அந்த மக்களை அடக்கி ஒடுக்கி சிறைப்படுத்தினது.
அப்ப இதுல இருந்து எங்களுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு நாங்க வாரம் என்று சொன்னா, அந்த பெரும் நிலப்பரப்புல தமிழ் மக்களுக்கான ஒரு தமிழ் தேசிய அரசியல் இல்லை என்பது வெளிப்படையா எங்களுக்கு தெரியுது. அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க நாம் தமிழர் சீமானோட நிக்கிறோம். அப்படி நின்று கூட இன்னொரு விஷயத்த சொல்றேன். அர்ஜுனா அதுல ஒரு இதுல பார்த்தன் சொல்லி இருக்கிறார். என்னன்னு சொன்னா, சீமானண்ண கிளிநொச்சியிலயோ இல்லாட்டி அங்கேயோ ஒரு போராளிய பார்த்திருக்கணும். அவருக்கு தெரியாது சீமான என்ன செய்து இருக்கிறாங்க. சீமானண்ணால துவங்கப்பட்டது இந்த பிரித்தானியாவில வீரத்தமிழர் முன்னணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்குனது 2015 உருவாக்கி சீமானண்ண சொன்ன ஒரே வார்த்தை, கட்சி துவங்கப்பட்ட ஆரம்ப கால பகுதி. யோசிச்சு பாருங்க, கட்சி துவங்கி ஆரம்ப கால பகுதின்னு சொன்னா ஒரு பொருளாதார ரீதியா எவ்வளவு தேவைகள் இருக்கும் ஒரு கட்சிக்கு. இன்றைக்கு அவர் தந்த கட்சி வளர்க்கறதுக்கு தான் பொருளாதாரத்தை தேடி யூரோப்பியருக்கு வர போறேன்ற. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியை உருவாக்கி அதுக்கான பொருளாதாரம் எங்க இருக்கும். அந்த நேரத்துல கூட சீமானண்ண சொன்ன விஷயம், இந்த வீரத்தமிழர் முன்னணியால நீங்க செய்ய வேண்டிய வேலை தாயகத்துல போராளி குடும்பங்கள் அந்த மக்களுக்கு நீங்க செய்யுங்கன்னு சொன்ன ஒரு வார்த்தை. அது கடைசி மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தது வீரத்தமிழர் முன்னணி பிரித்தானியா. அதுக்கான ஆதாரங்கள் என்னட்டே இருக்கு, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கடைசியா நான் காட்டுறேன், நீங்க மேலதிகமான இதெல்லாம் கேளுங்க. கண்டிப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு முக்கிய ஊடகத்துல போயிட்டு அந்த எம்பி பேசிய விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், கச்சத்தீவு, நெடுந்தீவு, இப்படி தமிழர் மண் மொத்தத்தையுமே இப்போது முதல்வராக இருக்கக்கூடிய தமிழக முதல்வராக இருக்கக்கூடியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி நான் இலங்கை பாராளுமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அவர் ஒரு இலங்கை பிரதிநிதியாக, ஒரு ஈழத்தமிழரின் பிரதிநிதியாக இதை பேசி இருக்கிறாரு. ஒரு ஈழத்தமிழராக நீங்க இதை ஏற்றுக்கொள்றீங்களா? இது கடைசி மட்டும் இல்ல தங்கச்சி. என்னன்னு சொன்னா, நாங்க இலங்கை ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு இருந்து எங்களுக்கான சுதந்திரம், எங்களுக்கான ஒரு தேசத்தை உருவாக்குறதுக்கு தான் தேசிய தலைவர் அடக்குமுறை, அதாவது தமிழ் மக்களுக்கான ஒரு அடக்குமுறை இன அழிப்பு நடந்துட்டு இருக்குது. அப்ப எங்களுக்கான தேசம், எங்களுக்கான ஒரு கலாச்சாரம், எங்களுக்கான ஒரு பண்பாடு ஒன்று இருக்கின்றதுக்காகத்தான், எங்களோட உரிமையை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்டு அந்த போராட்டம் தொடரப்பட்டது. இதுல சிங்கள மக்கள் எங்களுக்கு அடிமையோ இல்லாட்டி நாங்க சிங்கள மக்களுக்கு அடிமையா இருக்கணும் என்ற எண்ணமும் சிந்தனையும் தலைவருக்கு இல்லை. நிறைய பேச்சுக்கள்ல தேசிய தலைவர் சொல்லி இருப்பார், மக்கள் சிங்கள மக்கள் எங்களுக்கு எதிரிகள் அல்ல. அதே மாதிரி சிங்கள மக்களின் கலாச்சாரம் பண்பாடுகளை நாங்க பேணுறோம், நாங்க வணங்குறோம். அதே மாதிரி நாங்களும் எங்கட பண்பாடுகள், எங்கட கலாச்சாரங்கள், எங்கட தேசம், எங்கட இனம், எங்கட மொழி, அதை பாதுகாக்கிறதுக்காகத்தான் நாங்க போராடி கொண்டு இருக்கிறோம் என்றதைத்தான் தேசிய தலைவர் எடுத்துக்கார். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தையும் மட்டக்களப்பையும் இதையும் அங்க தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாரு. அப்படி இல்லை, இது எங்கட தேசம். அது இப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் என்னென்று இதை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான் எங்களுக்கு தெரியாம இருக்கு. என்னன்னு சொன்னா, ஒரு நாங்க நாட்டுல இருந்து எங்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு தான் நாங்க நாட்டை பிரிக்க போயிருக்கிறோம். அதுக்காக எங்கட நாட்டை இன்னொரு நாட்டுக்கு நாங்க தாரவாத்து கொடுக்கறதுக்கு போகல. இது ஒரு முரண்பட்ட கருத்து. அவர் சொன்னது ஒரு முரண்பட்ட இது. என்னென்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்குதோ, அதுல ஒரு தங்கச்சி, ஒரு சிங்கள தங்கச்சியோராலே அது சம்பந்தமா ஒரு பதிவு போட்டிருந்தா மிகவும் தரமான பதிவு. இப்ப எங்கட மனதுல என்ன தோன்றுதோ அந்த பதிவு அந்த தங்கச்சி போட்டிருந்தா. இல்ல, இப்ப இந்த வேளையில அரசியல் மாற்றம் ஏற்பட்ட இந்த வேளையில இந்த எம்பி, இலங்கை எம்பி இங்க ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவதற்கு காரணம் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இது திட்டம் இட்டு சில சக்திகளை இறக்கி விட்டுருக்கணும் தங்கச்சி, அதான் உண்மை. அது இப்ப நிச்சயம் மக்களுக்கு அது வெளிப்படும். அது கனகாலம் இப்படி இழுபட்டன்னு போகாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த அளவுல இவர் மைந்தா அந்த குடும்பத்தோட சேர்ந்து ஒரு செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அது காலம் அதுக்கான பதிலை சொல்லும் என்று நினைக்கிறேன். மற்றது சமீபத்துல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அங்க தாயகத்துல ஒரு மண்ணுக்கு தன் நிலப்பரப்புன்னு சொல்லி அந்த நிலப்பரப்புல நடந்த பிரச்சனைக்காக தன்னோட இருந்த ரிவால்வரை தூக்கி காட்டுறார். உங்க நிலத்தை மீட்கிறதுக்கு நீ ரிவால்வரை காட்டுறீங்கன்னு சொன்னா, அப்ப நான் எங்க நாட்டின் உரிமை, நாட்டை மீட்கணும் பண்றதுக்காக யோசிச்சு பாருங்க. அப்ப நீ இந்த நிலத்தை எவ்வளவு நேசிக்கிற, அப்ப இந்த மண்ணையும் இந்த மக்களையும் எவ்வளவு நேசிக்கணும். அப்ப ஒரு திட்டம் போட்டு இவரை இப்படி ஒரு நிலைக்கு முக்கியமான ஒரு காலப்பகுதி இன்றைக்கு
மே 18. அப்ப இந்த இன அழிப்பு நாளையில இவர் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு கதையை கதைக்க வேண்டிய அவசியம் ஏன் தேவைப்படுதுன்னு சொன்னா அதுக்கு ஏதோ உள்காரணம் இருக்குது, அது நிச்சயம் வெளிவரும். கண்டிப்பாங்கண்ணே. இப்ப என்னதான் வந்து தமிழக அரசியல்ல சில புதிய மாற்றங்கள்லாம் திகழ்ந்திருந்தாலும் ஈழத்தமிழர்கள் தற்போது யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இருக்கு. நீங்க அதற்கு ஒரு விடை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுதான் தங்கச்சி, தமிழ்நாட்டு அரசியல் தமிழருக்கான அரசியலா இருக்கணும். அதுதான் முக்கியமா. அதுல முக்கியமா தமிழ்நாட்டு வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அது இப்ப சீமானன் நாம் தமிழர்கிட்ட செயல்பாட்டு வரைய வச்சு கொண்டு விஜய் செய்தா கூட பிரச்சனை இல்லை. நீங்க சீமானனை சந்திக்க வரைக்க சீமானனை கொடுத்த அந்த புத்தகம் ஒன்று கொடுத்தவர், அது வீடியோ ஒன்றுல பார்த்தேன். அப்ப அதுல இருந்து எண்ணமும் சிந்தனையும் என்னன்னு சொன்னா, நாங்க ஆளணுமோ இல்லையோ பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டு அரசியல் தமிழருக்கான ஒரு அரசியலா இருக்கணும், வளங்கள் பாதுகாக்கப்படணும், மக்களுக்கான வேலை வாய்ப்புகள் சரியா இருக்கணும், விவசாயம் முன்னெடுக்கப்படணும், நீர்வளம் பெருக்கப்படணும். அப்படி வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டு மற்ற மாநிலங்களுக்கு போய் கொண்டிருக்குது, அது பாதுகாக்கப்படணும். அதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். எங்களுக்கான அரசியல் அதுதான். நிச்சயம் தமிழ்நாடு தமிழர்கிட்ட கையில இருக்குமென்று சொன்னா எங்களுக்கான ஈழத்துக்கான அரசியலை நாங்க நிச்சயம் நாங்க வென்றெடுப்போம். அது எங்களால முடியும். ஆனா ஒன்றுதான், இப்ப விடுதலை தமிழீழம் என்றது அளிக்கப்பட்டதுக்கான காரணம் வந்து அதை தெளிவா விளங்கி கொள்ளணும் தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழ்நாட்டு அரசியல். அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசியலை வச்சுதான் இந்த ஈழ போராட்டம் இந்த அழிவை சந்திச்சது. அப்ப இந்த தமிழ்நாட்டு அரசியலை சரியா நாங்க மீட்டெடுத்துனோம்னு சொன்னா எங்களுக்கான தேசத்தை நாங்க ஈஸியா அடைஞ்சிடுவோம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அது முக்கியமா சொல்ற இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை வந்தது என்னன்னு சொன்னா, தம்பி அர்ஜுனா வந்து கேட்ட கேள்வி, சீமானன்றவர் வந்து கிளிநொச்சியில இருந்து ஒரு போராளியை சந்திச்சிருப்பாரான்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு எல்லாம். அதை இப்ப வந்து கேட்கிறார். 2026 தம்பி அர்ஜுனா வந்து கேள்வி கேட்கிறார். இத 2009 இருந்து கேள்வி, அதுக்கு என்ன செய்யலாம்ன்றதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து செய்திருக்கிறது சீமானன். அதான் அந்த தம்பிக்கு தெரியப்படுத்தணும். அது சம்பந்தமா அந்த சில பத்திரிகைகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் தங்கச்சி. இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், அங்க தாயகத்துல இருக்குது அரம்சை அறக்கட்டளைன்னு அங்க இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆண்டு எல்லாம் இருக்குது. முழுக்கள் மாவீரர் குடும்பங்கள், மாவீரர் பெற்றோர்கள், மாவீரர் பெற்றோரை கௌரவிக்கிற நிகழ்வு வந்து 2009 அந்த இனப்படுகொலைக்கு பிறகு, ஆயுதம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு முதல் நாங்க செய்தது வந்து வீரத்தமிழர் முன்னணியால தாயகத்துல அரம்சை அறக்கட்டளை ஊடாக செயல்படுத்தப்பட்டது. அது நீங்க இது பார்க்கல. நீங்க அதே மாதிரி இங்க பாருங்க, இதுல பாருங்க, இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு எத்தனை லட்சம் ரூபாய்க்கு இந்த வேலை திட்டங்கள் நாங்க செய்திருக்கிறோம்னு சொன்னா. இது தனியா இன்னொரு விஷயம், இது தனியா வந்து ஈழத்தமிழ் மக்களின் பொருளாதார உதவியில மட்டும் செய்யல. இதுல நிறைய தாயகத்து தமிழ்நாட்டு உறவுகள் நிறைய பேர் இதுல பங்களிப்பு செய்து கொண்டிருக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய பிள்ளைகளை தாங்களே தத்தெடுத்து தங்களோட பொறுப்புல எடுத்து அவைகளை படிப்பித்து கொண்டும் இருக்கணும். அப்ப அப்படியான இதுகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப எப்படி எங்கட ஈழத்தமிழ் மக்களுக்கும் தமிழ்நாட்டு உறவுகளுக்குமான பலம் என்றது தம்பி அர்ஜுனாக்கள் தெரியல. அப்ப இதை கிடைக்கிறதுக்கான வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கணும். அந்த வகையில தான் தம்பி அர்ஜுனா வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு வேலையை செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம போய் எங்கட இவரை சந்திச்சிருக்கிறார், பேரறிஞர் என்ன திருமாவளவனை சந்திச்சிருக்கிறார். திருமாவளவன் வந்து திராவிடத்தின் கைக்கூலிதான் திருமாவளவன் ஒழுங்கா இருந்திருந்தா தேசிய தலைவர் கூப்பிட்டு தமிழ்நாட்டு அரசியல்வாதி எல்லாரும் தேசிய தலைவரால கூப்பிட்டப்பட்ட அவ்வளவு தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் சில வேலை திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த வேலை திட்டங்களை திருமாவளவன் செய்திருந்தா சீமானனையும் அரசியலுக்கு வந்திருக்காது, நாம் தமிழரும் என்ற ஒரு கட்சியும் உருவாகி இருக்காது. திருமாவளவனோட சீமானன் நின்றிருப்பார். ஆனா 2009 பிறகுதான் தெரியுது, தலைவன் இது கேட்க எவரெல்லாம் தமிழ் தேசியத்துக்கு கண்டு வேலை செஞ்சிக்கணுமோ அவையெல்லாம் விட்டுட்டுனான், எல்லாம் முடிஞ்சுதான்னு சொல்லி. அந்த நேரத்துல சீமானன்னைக்கு தெரிஞ்சிட்டது, எல்லாருக்கும் தெரிய வந்தது தமிழ்நாட்டுல எங்களுக்கான ஒரு அரசியலும் இல்லை, இவங்களெல்லாம் தமிழ் தேசியம் என்ற முகமூடி போட்டுக்கொண்டு எந்த இனத்தையும் தமிழ் மக்களையும் ஏமாத்தினதான்ன்றதான் அந்த உண்மை. 2009 பிறகு அந்த இன அழிப்பு நடந்த கையோட திமுக கையோட்டு கொண்டு திருமாவளவன் போய் அந்த
கோட்டபாய குடும்பத்துக்கே கை கொடுத்துட்டு வந்த ஒரு ஆள் தான் அவர். அப்ப அப்படியான ஒரு ஆளை போய் நீ கை கொடுக்குறான்னு சொன்னா நீ ஆட்சி ஆளுன்றத இந்த உலக மக்கள் அறிஞ்சு கொள்ளணும். முக்கியமா இவர் அந்த பாராளுமன்றத்துக்கு அனுப்புன அந்த சாவை செய்தி மக்கள் இதை புரிஞ்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு நிறைய புலம்பெயர் தேசத்தில இருந்து எங்கட உறவுகளே நிறைய பேர் பொருளாதாரம் அனுப்பி இருக்கணும். அப்ப அவ கூட இன்றைக்கு சரியா மன வருத்தப்படுகணும், இவருக்கா நாங்க உதவி செய்தாங்க. அப்ப அதே மாதிரி தயவு செய்து இதை புரிஞ்சு கொள்ளணும். இது ஈழத்தமிழ் மக்களையும் தமிழ்நாட்டு உறவுகளையும் எந்த வகையிலும் பிரிச்சு ஆளணும் என்று நினைச்சா நீங்க அடிச்சு ஒழிக்கப்படுவீங்க. அதான் உண்மை. இது தமிழ் தேசியத்துக்கான காலம். சில பின்னடைவுகளை சந்திச்சிருக்கிறோம், அது தெரியும் எல்லாருக்கும். நிச்சயம் எல்லாத்தையும் மீண்டெழுவோம். இது ஒன்றும் நாங்க உயிரை கொடுத்து போராட இல்லை, எங்கட கருத்து ரீதியா நாங்க போராடி கொண்டிருக்கிறோம். எங்கட இலக்க எட்டும் வரை எங்கட போராட்டங்கள், எங்கட கள நிலவரங்கள், எங்கட நடவடிக்கைகள், எங்கட செயற்பாடுகள் தொடர்ந்து இருக்கும். நன்றி தங்கச்சி. கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றிங்கண்ணா. தொடர்ந்து உங்களுடைய வழிகளையும், அது மட்டும் இல்லாம ஆதாரபூர்வமாக சீமானவர்கள் ஈழத்தமிழர்களுக்கு எந்தெந்த வகையில உதவி இருக்கிறார், உலக தமிழர்களோடு எப்படி இணைந்து இருக்கிறார் அப்படின்றத ஆதாரபூர்வமாக நீங்க இந்த காணொளி மூலியமாக நிரூபித்திருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்கண்ணா. நன்றி தங்கச்சி. நன்றி, வணக்கம். இலக்கு ஒன்றா, இனத்தின் விடுதலை, இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர்.